இன்றைக்கு இருக்கக்கூடிய நமது இளைஞரணி, அதாவது இளைஞரணினே சொல்லலாம், அப்படிப்பட்ட ஆர்வமான ஒரு தலைவராகட்டும், இனி வரக்கூடிய தலைவர்களாகட்டும், ஒரு போராட்டம் நடத்தும் போது, அதாவது அந்த போராட்டத்தை நீத்து போக செய்யற மாதிரி தான் காவல்துறையும் ஆட்சியாளர்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நீட்டு செய்ய போகக்கூடிய ஒரு போக்கு கண்டிப்பா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம 250 பேர் கூடுறோம், இவ்வளவு பெரிய போரா, ஒரு சின்ன மாவட்டம், ரெவன்யூங்கிற அடிப்படையில தேனிங்கிற ஒரு சின்ன மாவட்டம், கொடுக்கப்பட்ட டைம் வந்து 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் நம்மளால 250 பேர் இன்னைக்கு நம்மளால அரெஸ்ட் ஆக முடியுது அப்படின்னா, இந்த 250 பேரை நம்மளால டிவியில பிளாஸ் பண்ண வைக்க முடியல. அரசு எந்திரம் ஜெயிச்சிருச்சு, ஐ மீன் போலீஸ் ஜெயிச்சிருச்சு. சரியா? இது நம்ம எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு. இதுல எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு. 250 பேர் அரெஸ்ட் ஆகுறோம், இந்த கோடு வெளியில நம்மளால காட்ட முடியல. ஆக போலீஸ்காரங்க ஜெயிக்கிறாங்கன்னா, அதாவது சம்பளம் வாங்கி பணியாற்ற போலீஸ்காரன் ஜெயிக்கிறான்னா, சம்பளம் தேசத்துக்காக பலியாற்றிட்டு இருக்க நாம தோத்து போவோமா? சொல்லுங்க, தோக்க மாட்டோம். இனிமேல் இந்த விதமான போர் வந்து மிக சிறந்த உச்ச நிலையை அடையும். தமிழக பாஜக வந்து, அதாவது இந்திய வளர்ச்சியில நரேந்திர மோடி அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும், டாஸ்மாக் கடைகள் பூரணமா தமிழகத்தில் எடுக்கிற வரையும் தமிழக பாஜகவின் போராட்டம் தொடரும் 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 என்று கேட்டுக்கொள்கிறேன்.